இன்னைக்கு வந்து நம்ம 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கு சர்க்கிள்ஸ் சாப்டர்ல இருந்து இப்போ இந்த சர்க்கிள்ஸ்ல தியரம்லாம் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, சர்க்கிளில் வந்து என்னென்னலாம் இருக்கும், இதுக்கு பேர் வந்து ரேடியஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ரேடியஸ், ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தால் அதுக்கு பேர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது ரேடியஸ், இது டயாமீட்டர். இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சர்க்கம்ஃபரன்ஸ்னு அர்த்தம். இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபிகர் இருக்குன்னு, க்ளோஸ்டு ஃபிகர், இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வெளியில் உள்ளதை என்ன சொல்லுவோம்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம வந்து சர்க்கிளில் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி உள்ள பிளேஸை வந்து ஏரியான்னு சொல்லுவோம். இதுலேயும் சேம் நம்ம வந்து ஏரியான்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆர்க்கு. ஓகேவா? இதில் இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை வந்து மைனர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மீதி உள்ள போர்ஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்னா மேஜர் ஆர்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரைகிறதுக்கு பேர், அதாவது சர்க்கிளோட ஒரு ரெண்டு பாயிண்டில் நம்ம வரையக்கூடிய அந்த லைனுக்கு பேர் கார்டு அப்படின்னு பேர். ஸோ ஒரு சர்க்கிளில் எத்தனை கார்டு வேணாலும் நம்மளால் வரைய முடியும். ஸோ இங்கே வரையலாம், எங்கே வேணால் கார்டு வரையலாம். அதே மாதிரி லாங்கஸ்ட் கார்டு எதுனா டயாமீட்டர் தான் லாங்கஸ்ட் கார்டு. ஓகேவா? இப்போ இந்த கார்டு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த இதுக்கு பேர் செக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் செக்மெண்ட். இது வந்து மைனர் செக்மெண்ட். மீதி உள்ள போர்ஷன் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா மேஜர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இங்கே வரைக்கும் இப்போ இதுதான் ஃபார்ம் ஆயிருக்கா, ஸோ இதை வந்து செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து மைனரு. ஸோ இது பேலன்ஸ் உள்ளது ஃபுல்லாக நம்ம மேஜர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கு பேர் என்னென்னா செக்டார்னு அர்த்தம். ரெண்டு ரேடியை, அதாவது ரேடியஸ் அப்படின்னா ஒன்று ரேடியஸ்ன்னு சொல்கிறோம், ப்ளூரல் ஃபார்ம் தான் ரேடியை. ஸோ இந்த ரெண்டு ரேடியஸ் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்ஷன்ஸ்க்கு பேர் செக்டார் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து என்னென்னா மைனர் செக்டார், பேலன்ஸ் உள்ளது ஃபுல்லாக என்னென்னா மேஜர் செக்டார். ஓகேவா? இது வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இப்போது சர்க்கிளில் ஒரு லைனை வந்து, இப்போ சர்க்கிளில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு டச் பண்ணி ஒரு லைன் போடுறோன்னா இதுக்கு பேர் டேஞ்சன்ட் அப்படின்னு பேர். அதாவது சர்க்கிளில் உள்ள ஒரு பாயிண்ட்டை தான் வந்து டச் பண்ணி இந்த டேஞ்சன்ட் வந்து போடுறோம். ஸோ ஒரு சர்க்கிளில் எத்தனை டேஞ்சன்ட் வேணாலும் நம்மளால் போட முடியும். அதேமாதிரி பேரலல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரெண்டு டேஞ்சன்ட் போடலாம். ஓகேவா? பேரலாக போடுறோன்னா ரெண்டு டேஞ்சன்ட் வந்து போட முடியும். ஸோ சர்க்கிள் உள்ள ஒரு பாயிண்ட்டை நம்ம டச் பண்ணி எக்கச்சக்கமான டேஞ்சன்ட் வந்து இங்கேருந்துன்னு சொல்லிட்டு நம்மளால் போட்டுக்கிட்டே போக முடியும். ஓகேவா? ஒரே பாயிண்ட்டை டச் பண்ணி நிறைய டேஞ்சன்ட் வந்து போட முடியும். பேரலல்னா ரெண்டு டேஞ்சன்ட் தான் போட முடியும். அதே நேரத்தில் சர்க்கிள் உள்ள ரெண்டு பாயிண்ட்டை வந்து டச் பண்ணி போடுறோன்னா அது பேர் சீக்கண்ட்னு பேர். ஓகேவா? ரெண்டு பாயிண்ட்டை டச் பண்ணி நம்ம லைன் போடுறோன்னா அதுக்கு பேர் சீக்கண்ட்னு பேர். ஒரே பாயிண்ட்டை டச் பண்ணி போடுறதுக்கு பேர் டேஞ்சன்ட்னு பேர். ஸோ செக்டர், செக்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த தியரமில் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு கார்டு இருக்குது. ஸோ கார்டில் இருந்து நமக்கு இங்கே ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இதை வந்து ஜாயின் பண்ணுறோம், ஆர்க்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு இதுக்கு பேர் வந்து செக்மெண்ட் தானே. இங்கே வந்து நம்ம மைனர் செக்மெண்ட் சொல்லுவோம், இது மேஜர் செக்மெண்ட் சொல்லுவோம். இப்போ சேம் செக்மெண்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து 40 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 40 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து இங்கே வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது வச்சுக்கோங்க, இந்த மைனர் செக்மெண்ட்டில் இதே மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் சேமாக தான் இருக்கும். ஸோ சேம் செக்மெண்ட்டில் சப்போஸ் இங்கே வந்து 50 டிகிரி இருக்குதுன்னா இதுவும் 50 டிகிரி தான் இருக்கும். அது மைனர் செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேஜர் செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரே செக்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தியரமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் தியரம் பற்றிலாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் ஷார்ட்டாக உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து இதுக்கு பேர் நமக்கு தெரியும் செமி சர்க்கிள். அதாவது டயாமீட்டரில் நம்ம ரெண்டாக பிரித்தோன்னா இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். ஸோ இந்த செமி சர்க்கிளில் இருந்து நமக்கு ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எல்லாமே ஒரு ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும், 90 டிகிரி தான் வரும். அது இந்த செமி சர்க்கிளாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, எங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆனாலும் அது 90 டிகிரி. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து செக்மெண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிறது சேமாக இருக்கும்னு அர்த்தம். இது செமி சர்க்கிள்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது 90 டிகிரி இருக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு கார்டு இருக்குது, கார்டு வரைஞ்சிட்டோம். இந்த கார்டில் இருந்து சென்டருக்கு ஒரு லைன் போடுறோன்னு வச்சுக்கோங்க, பெர்பெண்டிகுலர் லைன். அந்த பெர்பெண்டிகுலர் லைன் என்ன பண்ணணும்னா அந்த கார்டை வந்து பைசெக்ட் பண்ணும். அதாவது சப்போஸ் இது வந்து இந்த கார்டு வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இது 4 இருக்கும். பைசெக்ட் அப்படிங்கிறது ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ கார்டில் இருந்து சென்டருக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டோன்னா அது வந்து இந்த கார்டை வந்து பைசெக்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ ஈக்குவலாக ரெண்டு கார்டு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கார்டை வந்து நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து ரேடியஸ். ஓகேவா?
ஜாயின் பண்ணும்போது இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் கார்ட், அதாவது இது வந்து ஒரு 6 இருக்குன்னா இதுவும் 6 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவல் லென்த்தில் வந்து நம்ம சேம் கார்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த சென்டரில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த கார்டு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அதுதான் இதோட ரூல்ஸ். அடுத்து இந்த மாதிரி வரைகிறோம்ல ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு 4 சைடட் ஃபிகர், அதுக்கு பேர் குவாடிலேட்ரல்னு பேர். இப்போ சர்க்கிள்குள்ளே வரைஞ்சா சர்க்கிளில் வரைகிறோன்னா சைக்ளிக் குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்லி இதுக்கு நேம். ஓகேவா, இதில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இது 2 தானே ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இந்த 2 ஆப்போசிட் ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். ஓகேவா, அதே மாதிரி இந்த 2 ஆப்போசிட் ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். அதே மாதிரி ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டரில் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்ளிக் குவாடிலேட்டரல் அப்படிங்கிறது அதோட பாயிண்ட்ஸ் அந்த வெட்டிசஸ் ஃபுல்லாக எதுலன்னா சர்க்கிளுக்கு இன்சைடு தான், உள்ளே தான் வந்து இருக்கணும். ஓகேவா, இப்போது இது வந்து என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா இதுதான் ஆப்போசிட் ஆங்கிள் இதுக்கு. அதே மாதிரி இப்போ சப்போஸ் இதோட இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் இங்கே வெளியில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் ஒன்று என்னென்னா ஆப்போசிட் ஆங்கிள் 2 ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அது இந்த ஆப்போசிட் ஆங்கிளும் சரி இந்த ஆப்போசிட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி 2 ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரணும். இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இங்கே வந்து சப்போஸ் 90 டிகிரி இருக்குது அப்படின்னா அப்போ இதுவும் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டேஞ்சென்ட்டுங்கிறது சர்க்கிளில் ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணி வரையக்கூடியது. ஸோ நீங்கள் எந்த பக்கம் இப்போ வந்து டேஞ்சென்ட் வரைகிறீங்கனாலும் சரி அதுலேருந்து நம்ம சென்டருக்கு ஒரு லைன் போட்டோன்னா அது வந்து கண்டிப்பாக பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ 90 டிகிரி வர மாதிரி தான் அந்த ஆங்கிள் வந்து இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஏற்கனவே ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சிருக்கேன், இப்போ உங்களுக்கு ஒன்று வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ சென்டருக்கு வரக்கூடிய அந்த ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூலு. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து இதுதான் வெளியில் உள்ள பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த 2 டேஞ்சென்ட் வந்து வரைய முடியும். ஸோ இந்த 2 எப்படி இருக்கும்னா சேம் லென்த்தில் தான் இருக்கும். இதோட லென்த்தும் சேமாக தான் இருக்கும். இது 8னா இதுவும் 8 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அடுத்தது வந்து இப்போ அந்த இதை வந்து நம்ம சென்ட்ரல் பாயிண்டோட கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எப்படி இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கும். அதாவது இது வந்து பர்பெண்டிகுலர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டேஞ்சென்ட் வந்து டச் பண்ணும்போது பர்பெண்டிகுலர் லைன் தான் வரும்னு பார்த்தோம். ஸோ இது வந்து 90 டிகிரி இருக்கும். அது மாதிரி இந்த 2 டேஞ்சென்ட் வந்து இங்கே ஒரு சப்டெண்ட் ஆகுதுல அந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். இப்போது இது வந்து ஈக்குவலாக பிரிக்கும். இதே மாதிரி இந்த இடத்துல இப்போ இது வந்து பீன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பீயை வந்து ஈக்குவலாக பிரிக்கும். இங்கே வந்து 50 டிகிரி இருக்குன்னா இங்கே 25 இங்கே 25 இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ரூல்ஸ். என்னென்னா 2 டேஞ்சென்ட் வந்து டச் பண்ணுது, அது வந்து சென்டரோட சேரும்போது நம்மளுக்கு வந்து இது 2 ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பர்பெண்டிகுலரை வந்து ஆங்கிள், அதாவது பர்பெண்டிகுலர் லைனோட ஜாயின் பண்ணுறோம், ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சென்டரில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே சேம் தான் இங்கேயும் வந்து அது ஈக்குவலாக பிரிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு இது பாருங்கள், லாஸ்ட் ஒன். ஸோ இது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து இந்த ஆர்க்கில் இருந்து நம்ம சென்டருக்கு வரைகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறது எப்படி இருக்கும்னா இந்த சென்டர் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா 2xஆக இருக்கும். இங்கே உள்ள ஆங்கிள் வந்து எக்ஸாக இருக்கும். சப்போஸ் இங்கே வந்து 50ஆக இருக்குதுன்னா இங்கே எப்படி இருக்கும்னா 100ஆக இருக்கும். ஸோ சென்டர் ஆங்கிளை விட இது வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, இப்போ இங்கே உள்ள ஆங்கிளை விட 2 டைம்ஸ் இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது எக்ஸு, இதுனா இது 2x அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதில் பேசிக்கு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.